வணக்கம். பாகிஸ்தானின் ஆட்சி அமைப்பில் ராணுவத்திற்கு எப்போதுமே பெரிய செல்வாக்கு இருந்து வந்துள்ளது அனைவருக்கும் தெரியும். பல ராணுவ புரட்சிகளை அனுபவித்து அவற்றிலிருந்து மீள்வதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது பாகிஸ்தான் எப்போதுமே. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தானில் ஆட்சியின் கடிவாளத்தை ராணுவம் இறுக்கமாக பிடித்துள்ளது போன்ற அறிக்கைகள் வெளிவருகின்றன. அண்மையில் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஆட்சியில் தலையிடுவதற்கான இடங்களை ராணுவத்திற்கு உருவாக்கி தரும் மாற்றங்களை பாகிஸ்தான் ஆட்சி முறை கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த எல்லா முயற்சிகளுக்கும் மையமாக இருப்பவர் அந்நாட்டு ராணுவ தளபதி அசீம் முனிர் தான் என்பதை அறிக்கைகள் தெளிவாக்குகின்றன. பாகிஸ்தான் செனட்டில் படைத்துறை தலைமையுடன் தொடர்புடைய மாற்றங்களை உள்ளடக்கிய 27வது அரசியலமைப்பு திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெடரல் அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்தவுடனேயே இந்த திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் பாகிஸ்தானின் ஆட்சி ராணுவத்தின் கைகளுக்கு செல்லும் என்றும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிர் தான் இனி அந்த நாட்டை நிர்வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான காரணங்கள் என்னவென்பதை பார்ப்போம். படைத்துறை தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதிகளின் நியமனத்தை கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பின் பிரிவு 243 உள்ள மாற்றம்தான் 27வது இந்த திருத்தத்தின் கீழ் உள்ள முக்கியமான மாற்றம் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் அல்லது சிடிஎஃப் என்ற புதிய பதவியை உருவாக்குவதுதான் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உத்தேசிக்கப்பட்டுள்ள முக்கிய மாற்றமாகும். பாகிஸ்தான் ராணுவ தளபதி தான் சிடிஎஃப் ஆவார். அவர்தான் பாகிஸ்தானின் தரைப்படை, கடற்படை மற்றும் வான்படை ஆகிய மூன்றின் தலைவராகவும் இருப்பார். ராணுவ தளபதியும் ஃபீல்டு மார்ஷலுமான அசீம் முனிர் தான் அந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் சிடிஎஃப் ஆவார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத மையங்களை இலக்கு வைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது. அதை பாகிஸ்தான் அசீம் முனீரின் தலைமையில் தான் எதிர்கொண்டது. அதைத் தொடர்ந்து அந்த போரில் அடிவாங்கும் போது பாதாளத்தில் ஓடி ஒளிந்து கொண்டதையும், சண்டை நடந்த நாட்களில் வாயே திறக்காமல் பதுங்கி இருந்ததையும், இந்தியாவிடம் மண்டியிட்டு சண்டை நிறுத்தம் வேண்டியதையும் பாராட்டி ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு அசீம் முனீரை பாகிஸ்தான் அரசு உயர்த்தியது. அந்த ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு அரசியலமைப்பில் நிரந்தரமான இடத்தை வழங்குவதுதான் புதிய திருத்தத்தின் மூலம் பாகிஸ்தானின் உத்தேசமாகும். சிடிஎஃப் பதவியை வாழ்நாள் முழுவதும் தொடர முடியும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சிடிஎஃப் தான் இனி 3 படைகளின் விஷயங்களிலும் இறுதி முடிவெடுப்பார். பிரதமரின் பரிந்துரையின் பேரில் பாகிஸ்தான் ஜனாதிபதி தான் தரைப்படை, கடற்படை மற்றும் வான்படை தலைவர்களை நியமிப்பார். என்றாலும் அவற்றின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை அரசியலமைப்பு ரீதியாக சிடிஎஃப்க்கு வழங்குவதுதான் புதிய திருத்தத்தின் நோக்கமாகும். சிடிஎஃப் வருவதால் முன்பு பாகிஸ்தானின் ராணுவ பிரிவுகளின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட ஜாயின்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி சேர்மன் என்ற பதவி நீக்கப்படும். நவம்பர் 27ஆம் தேதியுடன் அந்த பதவியை காலாவதியாக்க அரசு முடிவெடுத்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சிடிஎஃப்க்கு மற்றொரு முக்கியமான பகுதியின் மீதும் அதிகாரம் வழங்க அந்த திருத்தத்தில் பரிந்துரை உள்ளது. அணு ஆயுதத்துறை தொடர்பானதாகும். அது பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் பொறுப்பு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி கமாண்டர் என்ற புதிய அதிகாரியிடம் இருக்கும். ராணுவத்தில் இருந்து வரும் அதிகாரிதான் அந்த பதவியை அடைவார். சிடிஎஃப்பின் பரிந்துரையின் பேரில் பிரதமர் தான் அந்த நியமனத்தை நடத்துவார். அதாவது பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் கட்டுப்பாடும் இறுதியில் அசீம் முனீர் கைகளுக்கு செல்லும் என்று பொருளாகும். அசீம் முனீர் ஏற்கனவே பாகிஸ்தானின் ஆட்சியை கட்டுப்படுத்தும் மறைமுக சக்தியாக மாறியிருக்கிறார் எனும் கணிப்புகள் இருந்தன. அமெரிக்காவிற்கு சென்று அசீம் முனீர் நேரடியாக ட்ரம்பை சந்தித்தது பெரிய செய்தியாக இருந்தது. பாகிஸ்தானின் பிரதிநிதித்துவ குழுவின் ஒரு பகுதியாக முக்கியமான நடவடிக்கைகளுக்கும் அசீம் முனீர் தலைமை தாங்கியிருந்தார். பிரியமான ஃபீல்டு மார்ஷல் என்ற அடைமொழியுடன் ட்ரம்ப் அசீம் முனீரை பாராட்டியதும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றிருந்தது. அசீம் முனீரின் இரும்பு பிடியை இன்னும் வலுவாக்குவதாகவே 27வது திருத்தம் இருக்கும் என்பது பொதுவான மதிப்பீடாக உள்ளது. அசீம் முனீருக்கு மட்டுமல்ல, ராணுவத்தின் அதிகாரத்தை மொத்தமாகவே அதிகரிக்கும் வகையில் அமைந்ததாக இந்த திருத்தம் இருக்கும் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சிடிஎஃப்க்கு மட்டுமல்லாது ஃபீல்டு மார்ஷலுக்கும் ஏர்போர்ஸ் மார்ஷலுக்கும் முன்னெப்போதும் இல்லாத அளவில் பெரிய உரிமைகளையும் அதிகாரங்களையும் இந்த திருத்தம் பரிந்துரைக்கிறது என்று மதிப்பீடுகள் வருகின்றன. பாகிஸ்தானின் நீதி முறைமையிலும் அரசியலமைப்பு திருத்தம் புதிய மாற்றங்களை பரிந்துரைக்கிறது. பெடரல் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்ற புதிய நீதிமன்ற முறைமையை திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அரசியலமைப்பு தொடர்பான விஷயங்கள், அரசுகளுக்கு இடையேயான தகராறுகள் போன்றவை புதிய முறைமையின் எல்லைக்குள் வரும். நீதிபதியின் நியமனத்தில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பார்லிமென்ட்டிற்கும் கூடுதல் அதிகாரம் வழங்கவும் அந்த திருத்தத்தில் பரிந்துரை உள்ளது. உச்சநீதிமன்றத்தை பலவீனப்படுத்தும் முறைமையாக எஃப்சிசி மாறும் என மதிப்பீடுகள் செய்யப்படுகிறது. ராணுவத்திற்கு வழங்கப்படும் அதிகாரத்தை கேள்வி கேட்க தற்போதைய நீதிமன்றங்களால் முடியாத நிலையை உருவாக்குவதே எஃப்சிசி மூலம் இலக்கு வைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இனி தொடர் நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பாகிஸ்தான் மக்கள் அச்சத்தோடு உற்று நோக்குகிறார்கள். செனட்டிலும் நேஷனல் அசம்பிளியிலும் 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் திருத்தம் தனித்தனியாக நிறைவேற்றப்பட வேண்டும். 336 உறுப்பினர்களை கொண்ட நேஷனல் அசம்பிளியில்
233 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளதால் திருத்த மசோதாவை நிறைவேற்ற அரசிற்கு தடைகள் இருக்காதென்று மதிப்பிடப்படுகிறது. ஆனால் 96 உறுப்பினர்களை கொண்ட செனட்டில் 61 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே ஆட்சி கட்சிக்கு உள்ளது. 2 பங்கு பெரும்பான்மை கிடைக்க குறைந்தது 3 எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்த திருத்தத்தை ஆதரிக்க வேண்டிய நிலை உள்ளது. அதற்கான பின்னணி முறையீடுகளை ராணுவமும் ஆளும் கட்சியும் நடத்தி வருவதாக அறிக்கைகள் உள்ளன. 27வது திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தையும் வழங்குவதற்கு சமமாக இருக்கும் என்று அதை எதிர்ப்பவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தேவையான விவாதங்கள் நடத்தாமல் அவசரத்தில் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கப்படுவதாகவும் விமர்சனம் உள்ளது. பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகளுடன் மனித உரிமை ஆர்வலர்களும் ஜனநாயகவாதிகளும் செயற்பாட்டாளர்களும் அனைவரும் திருத்தத்திற்கு எதிராக முன்னணியில் உள்ளனர். ஆனால் அசீம் முனீர் என்ற ராணுவ அதிகாரி அனைத்து எதிர்ப்புகளையும் மங்களாக்கிக் கொண்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் ஆகிவிடுவார் என்று அங்குள்ளவர்கள் அஞ்சுகிறார்கள்.